யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்துக்கு தான் வந்திருக்கோம். எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு காணொலி மூலம் உங்களை சந்திக்கிறது மிக மகிழ்ச்சி. இன்றைய தினம் காணொலி பாத்தீங்க அப்படின்னா யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்துக்கு தான் வந்திருக்கிறோம். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துல தைப்பொங்கல் விழா கொண்டாடப்படுகின்றது. இப்ப தைப்பொங்கல்னால எல்லாரும் நினைப்பீங்க தை மாதம் தான் நடக்கும், என்னதுக்காக இங்க இப்படி செய்யணும்ன்றதுக்காக. ஒரு சில காரணங்களுக்காக அவைகளுடைய லீவ் எல்லாமே நடந்திருந்தது, அவங்களுக்கு விடுமுறையில நடந்ததால அவங்க இப்பத்தான் அதுக்கும் 2ஆம் மாதம் 7ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு இன்னைக்கு தான் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துல மாணவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தைப்பொங்கல் தினம் கொண்டாடி கொண்டிருக்கணும். அதுவும் கலை கலாச்சார நிகழ்வுகளோடு தான் இது ஆரம்பமானது. அதுவும் இங்க பாருங்க, இந்த மாட்டு தொழுவம் மாதிரி எல்லாமே செய்து அதோட மாட்டு வண்டி எல்லாம் கொண்டு வந்து இதுல எல்லாமே கோலம் எல்லாமே போட்டு பொங்கல் எல்லாம் செய்து முடிஞ்சதுக்கு பிறகு இப்ப கலை கலாச்சார நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்குது. போன வருடம் நாங்கள் அதை காணொலி எடுத்து பதிவு செய்திருந்தாங்க. இப்ப தொடர்ந்து என்னென்ன நிகழ்ச்சிகள் இருக்குது, இங்க மாணவர்கள் என்ன சொல்றோம் அப்படின்றத இந்த காணொலியில நாங்க பார்ப்போம். உண்மையா இந்த காணொலியை பிடிச்சிருந்தா எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க. வாங்க முழுமையா பார்ப்போம். வணக்கம். உங்களோட பேர்? என்ன பாடம் படிக்கிறீங்க? மீடியா. மீடியா பெரிய ஒரு விஷயம். எதுக்காக மீடியா செலக்ட் பண்ணீங்க? எனக்கு சின்னல இருந்தே மீடியா படிக்க விருப்பம், அந்த தியரி பார்க்க விருப்பம். அதனால நான் யூனிவர்சிட்டியில மீடியா. சரி, ஓகே. இன்றைக்கு உங்களுடைய யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துல ஒரு நிகழ்ச்சி வந்து அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க, அதுவும் பொங்கல் தினத்துக்காக. அதே இவ்வளவு கால கழிச்சு இன்னைக்கு செய்யறாங்க, அதுவும் 2ஆம் மாதம் பிறந்துட்டுது. எங்களோட பல்கலைக்கழகத்துல நடந்த ஜனவரி 20ஆம் தேதி மட்டுமே எல்லாருக்கும் லீவு தந்திருந்தது. 20ஆம் தேதிக்கு பிறகுதான் எங்களுக்கு செமஸ்டரே தொடர்ந்தது. அதுக்கு பிறகு இப்போ ஒரு 10 நாள் தான் நடந்திருக்கு. யூனிவர்சிட்டியில நடந்த சில பிரச்சனைகளால எல்லாம் பிற்போடப்பட்டு 2ஆம் மாசம் பிறகு அங்கே அப்படியே கோவலோட்டுன்னா அதுக்கு பின்னாலே அப்படியோட கிடைக்கிற சந்தர்ப்பத்தை சரியா பயன்படுத்தினா சரி. எப்பயுமே இப்படி இல்லை. கட்டாயம் உங்களுடைய மீடியா வாக்கை இன்னும் தொடரும். நிறைய பேருக்கு அது உதவணும் அப்படின்னு எங்களோட வேண்டுகோள். நீங்க அப்படியே என்ஜாய் பண்ணீங்க, திரும்ப கிடைக்காத எங்களுக்கு என்ஜாய் பண்ணுங்க. நாங்க இதோட போறோம். ஒரு கவலையும் இல்லை. நல்லா நீங்க கட்டாயமா. ஓகே, சரி. நீங்க போய் அங்க போய் கலந்து கொள்ளுங்க, நாங்களும் போய் இணைச்சு கொள்ள. நிறைய நிகழ்ச்சிகள் இருக்குதானே, தொடர்ந்து வரக்கூடிய காணொலிகள் நாங்க பார்ப்போம். ஏனென்றா நாங்க வரும்போதே முட்டி உடைத்தல், இப்ப கயிறெழுத்தல் நடந்தது. இனி அதை தொடர்ந்து வேற நிகழ்ச்சிகள் இருக்குன்னு சொல்லியிருக்கணும். பாவம் தொடர்ந்து என்னென்ன நிகழ்ச்சிகள் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு காட்டுறது தயாரா இருக்கும். வாங்க. Yeah.
ஓகே, ரெண்டு பேருக்கு என்ன பேர்? இலுஜா. ரன்ஷியா. ஓகே. உங்களோட பல்கலைக்கழகத்துல இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்குது தானே, பொங்கல். அது எப்படி இருக்கு? உங்களை பார்த்துருக்கீங்களா இதுக்கு முதல்? ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் பொங்கல்ல இருக்கோம். இந்த ஃபர்ஸ்ட் இயர் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண விட அதிகமாகவே எங்களுக்கு ஹாப்பினஸை தரக்கூடிய மாதிரி இருக்கு. இவ்வளோ நாள் ரீல்ஸ் எல்லாம் பார்த்து நாங்கள் பொங்கல் எல்லாம் இப்போ ஃபர்ஸ்ட் டைமா நேரில் பார்க்க நல்லா இருக்குது, என்ஜாயா இருக்குது, எல்லாம் என்ஜாய் பண்றோம். இங்க நிறைய நிகழ்ச்சிகள் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தானே, என்ன நடந்தது இது வரைக்கும்? நீங்க ஏதாவது செய்யறீங்களா? முட்டி உடைத்தல், குரூப் டான்ஸ், கயிறு இழுத்தல் அப்படி நிறையவே நடந்துச்சு. நாங்கள் டான்ஸ் மட்டும்தான் ஆடினோம். நான் டான்ஸ் செஞ்சேன், வரவேற்பு டான்ஸ் செஞ்சாங்க. முட்டி உடைச்சிருக்கீங்க நல்லா இருக்கு. கையிலத்தில் எல்லாம் ஃபர்ஸ்ட் அடிக்கும்போது நெக்ஸ்ட் தான் பார்ப்பேன், ஃபைனல் எனக்கு தான் பார்க்கலாம். வேற என்ன நிகழ்ச்சிகள் நடக்குறீங்க? சங்கீத கதை நடனக்கூடிய சங்கீத கதை நடக்கும்னு சொன்னாங்க. 2-3 ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இருக்குது. எங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்கு, ஃபுல்லா என்ஜாய்மெண்டா தான் இருக்கு எங்களுக்கு. ஃபர்ஸ்ட் இயர் தானே, ஃபர்ஸ்ட் இயர் வரைக்கும் அப்படியே இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஃபர்ஸ்ட் இயர் வரைக்கும். சரி, ஓகே, நன்றி. நீங்க ரெண்டு பேரும் அங்க போய் கலந்து கொள்ளுங்க. சரி, சும்மா ஒரு ட்ரிப். அனைவருக்கும் வணக்கம். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய 2025ஆம் ஆண்டுக்கான கலைப்பீட திருநாள் விழா, உழவர் திருநாள் விழா இங்கே கோலாகலமாக நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த விழாவிலே பண்பாடு பாரம்பரிய மக்களுக்கு எடுத்து நோக்குகின்ற மூலமாக பல்வேறு கலை நிகழ்வுகள், குறிப்பாக உரியடித்தல், கயிறுத்தல் போன்ற கலாச்சார நிகழ்வுகளோடு தமிழருடைய பண்பாடுகளை சிறப்பாக எடுத்துக்காட்டும் மூலமாக இன்றைய தினம் கலைப்படுத்தினால் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே மிகவும் கோலாகலமாக உழவர் திருநாள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த விழா மென்மேலும் சிறந்த முறையில் நடைபெற சிவபெருமானுடைய துணையை வேண்டி நன்றி கூறுகின்றேன். Hi everyone, so we are from the Department of Law, 16th batch of law, and we are celebrating Pongal along with our faculty today, and it's a new experience for us. It's different, and we're dressed up as Tamil. It's very interesting for us to watch the games and the food, which is quite a great experience for us. Yes, really glad to be a part of this beautiful event. And yeah, it's a different feeling of us all as Sinhalese, like we unite together, and it's really amazing. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் அனைத்து அணிகளுக்கும் இடையிலான பொங்கல் விழா ஒன்று இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த பொங்கல் விழா ஆனது கலைப்பிடத்தில் 4 பிரதான அணிகள் உள்ளன. அந்த 4 பிரதான அணிகளுக்கும் இடையே இந்த பொங்கல் விழாவானது சிறப்பாக இடம்பெற்றது. இந்த பொங்கல் விழா அனைத்தும் காலை 6 மணி அளவில் ஆரம்பமாகி 8 மணியுடன் இந்த பொங்கல் நிகழ்வு அனைத்தும் நிறைவேற்றது. சரியாக 9 மணிக்கு பிற்பாடு இந்த அனைத்து பொங்கல் விழாவை மேற்பார்வை செய்வதற்கு இந்த பொங்கல் நிகழ்ச்சிகள் அலங்கரிப்பை பார்த்து அதனுடைய மதிப்பெண்களை கொடுப்பதற்கு விருந்தினர்கள் வருகை தந்திருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து சரியாக 11 மணி 11:30 மணி அளவில் பாரம்பரிய விளையாட்டுகளான கயிறிழுத்தல், முட்டி உடைத்தல், கம்படி சிலம்படி, சாக்கோட்டம் மற்றும் தலையண சண்டை போன்ற பாரம்பரிய வீர விளையாட்டுகள் இடம்பெற்றன. தற்பொழுது மதிய உணவு இடம்பெற்றவின் சரியாக 2 மணி அளவில் கைலாசபதி அரங்கில் நமது தமிழரின் பாரம்பரிய நிகழ்ச்சிகளான பரதநாட்டியம் மற்றும் நிகழ்ச்சிகள் பல்வேறு நடனங்கள், நாடகங்கள், வில்லுப்பாட்டு என்பன அரங்கேற காத்திருக்கின்றது. இந்த நிகழ்ச்சிகள் யாவும் நமது கலைப்பீட மாணவ ஒன்றியத்தின் அனுசரணையுடனும் யாழ் பல்கலைக்கழக கலைப்பீடாதிபதி கலைப்பீடத்தின் அனுசரணையுடன் தற்போது இடம்பெற்று வருகின்றது. மேலும் இந்த நிகழ்வுகளை அனைத்தையும் எந்தவித தடங்களுமின்றி நமது எல்லாம் வல்ல இறைவன் நடத்தி கொடுக்க இறைவனை வேண்டிக்கிறேன்.
இங்கே பிரதேச வேறுபாடின்றி மத இன வேறுபாடின்றி எல்லாரும் ஒன்றாக தமிழர்களுடைய பண்பாடுகளை கலாச்சாரங்களை மக்களுக்கு எடுத்து கூறுகின்ற ஒரு நிகழ்வாகவே கோலாகலமாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. இந்த விழா காலை ஆரம்பமாகி இப்பொழுது மாலை வரை சிறப்பாக இங்கே நடைபெறும் என்பதை அறிய தருகின்றோம். மேலும் பல கலாச்சாரங்கள் பண்பாடுகள் போன்றவற்றை மக்கள் மத்தியிலே கொண்டு செல்கின்ற மக்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கின்ற விழாவாக இந்த தை திருநாள் உழவர் திருநாள் விழா யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே கோலாகலமாக இடம்பெற்றது. வணக்கம், என் பேர் சாயந்தன். நான் கார்னர்ல இருந்து 1ஆம் வருடம் மாணவன். இன்றைக்கு நாங்கள் தைப்பொங்கல் திருநாள் கொண்டாடுறோம். எங்களோட உழவர் திருநாளாம் தை திருநாள். இந்த நன்னாளில் நாங்கள் ஞாபகப்படுத்துகிற முகமாகவும் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிற முகமாகவும் கலாச்சார நிகழ்வுகள் எல்லாம் இணைந்து நாங்கள் இங்கே இந்த நிகழ்வை நடத்துகிறோம். ஒவ்வொரு வருடமானவரும் ஒவ்வொரு வகையாக தங்களோட திறமையையும் தங்களோட கலாச்சாரங்களையும் கலாச்சார ஆடைகளுடன் மற்றது டெக்கரேஷன், அதாவது அலங்காரம் அதுகளை வச்சு தங்களோட பனையோலை குருத்து அதையெல்லாம் பயன்படுத்தி இந்த டெக்கரேஷன் அலங்காரத்தை நிகழ்த்தி இருக்கணும். அதோட இந்த திருநாள் எங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாரையும் இது சந்தோஷப்படுத்துறதாகவும், அதாவது நாங்கள் உழவர் திருநாள் உழவர்கள் சூரியனுக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே அந்த நிகழ்வை எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். உழவர்கள் சூரியனுக்கு நன்றி செலுத்தினோம் அந்த விஷயத்தை நாங்களும் எல்லாருக்கும் தெரியப்படுத்தணுங்கிறதுக்காண்டி இந்நிகழ்வை நாங்கள் எங்களை பல்கலைக்கழகத்திலையும் கொண்டாடுறத பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். அனைத்து மழந்திடும் பன்மொழி பாடிக்கவே ஏழ்கடல் வைப்பினும் தன் மனம் வீசி இசை கொண்டு பாடிக்கவே. உங்கள்கிட்ட நாங்கள் எதிர்பார்க்கிறோங்க. இன்னும் 54 நாட்களாக துறை தலைவர்களே, பேராசிரியர்களே, விரிவுரையாளர்களே, இளைஞர்மை மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் முடித்தார். இன்றைக்கு ஒரு கொண்டாட்ட நாள். கொண்டாட்டம் என்பது மிக அவசியமான ஒன்று. நாங்கள் தீவிரமாக கற்றல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் போது எங்களை சற்று நிகழ்வாக்கி, எங்களை சற்று தளர்வாக்கி, மீண்டும் தீவிரமாக கற்றலில் ஈடுபடுவதற்கு ஒரு ஓய்வை தருவது, ஒரு வெளியை தருவது இந்த நிகழ்வுகள். அந்த வகையிலே இந்த பொங்கல் நிகழ்வு இன்றைக்கு மிக குறிப்பிடத்தகுந்த நிகழ்வாக அரங்கேறி வருகிறது. காலையிலே மிக அதிகாலையிலேயே மாணவர்கள் மிக சீர்மையாக தங்களுடைய ஒவ்வொரு வகுப்பு ரீதியாகவும் வருடம் ரீதியாகவும் தங்களுடைய பொங்கல் நிகழ்வை ஒழுங்கமைத்திருந்தார்கள். உண்மையை அதை பார்க்கின்ற போது அதில் தெரிந்த அந்த படைப்பாக்கம், அதில் தெரிந்த ஆர்வம், குழுவாக சென்று செயல்படுதல், இப்படி பல முக்கியமான விடயங்களை நீங்கள் நிரூபித்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்.
நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு இப்ப நாங்க வந்துட்டோம். இப்ப கைலாசபதி கலையரங்களை சாதனையாளர்களை கௌரவிக்கிற நிகழ்வு நல்லபடியா நடந்து முடிஞ்சது. இப்ப அதுக்கு பிறகு நிறைய நிகழ்ச்சிகள் இருக்குது. ஆனாலுமே எங்களுக்கு முக்கியமானது என்ன அப்படின்னா எங்களுடைய சாதனையாளர்கள் கௌரவிக்கப்படுறோமா இல்லையா அப்படின்றது. உண்மையாகவே இன்றைக்கு இந்த நடந்த நிகழ்வுல முக்கியமானது என்னென்னா ஒவ்வொரு வருடமுமே பல்கலைக்கழக மாணவர்கள் எல்லாருமே சேர்ந்து தைப்பொங்கல் நிகழ்வு கொண்டாடுறது வளமையா இருந்தது. அதுலயும் மிகச்சிறப்பான முறையில இந்த வருடம் செய்திருக்கணும் என்னென்னா சாதனையாளர்களை கௌரவிக்கின்றது. இப்ப எல்லா இடங்கள்லயுமே அவையில சாதனையாளர்களை கௌரவிச்சாலுமே பல்கலைக்கழகத்துல வச்சு கௌரவிக்கிறதுன்றது ஒரு வித்தியாசமான ஒரு முறையில இருக்கும். ஏனென்றா இங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அது ஒரு உந்துதலா இருக்கும். அவியலும் பார்த்துட்டு எங்களாலையும் இது முடியுமே, எங்களால் எவ்வளவு நாளும் பேசாம இருக்கிறோமே அப்படின்னு ஒரு எண்ணம் தோன்றணும், அவியலையும் கௌரவிக்கணும் அப்படின்றதுக்காக இன்றைக்கு இந்த தைப்பொங்கல் நாள்ல அதுவுமே யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் கலையரங்களை வச்சு அவைகளுக்கான சாதனை விருதுகள் எல்லாமே வழங்கப்பட்டது. அதை எங்களுடைய காணொலியில பதிவு செய்து வந்துருக்கோம். எல்லாருமே பார்த்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க மறக்காம. இப்ப சாதனையாளர்களும் உங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிக்கலாம் எங்களுடைய கீழே கமெண்ட் மூலமாக. இந்த காணொலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க மறக்காம. எங்களோட சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. இன்னொரு காணொலி மூலம் உங்களை சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடம் இந்த விடைபெற்று செல்லும் நான் உங்கள் வைஷ்ணவி.